ஒரு 5 கோடியில் எடுக்கிற படம்லாம் 80 கோடி 100 கோடி கலெக்ட் பண்ணுது. 300 கோடி 500 கோடியில் எடுக்கிற படங்கள் எல்லாம் ஃபிளாப் ஆகுது. இந்த படத்துல வந்து அவர் எதிர்பார்த்த கண்டென்ட் அவருக்கு கிடைச்சிருக்காது ரஜினி சார். அதனால அந்த படம் அவர் பண்ணலன்னு சொல்லியிருப்பாரு. நிச்சயமா கமல் சாரும் ரஜினி சாரும் அவருடைய ப்ரொடக்ஷன்ல ரஜினி சார் ஹீரோவா நடிக்க போறது அது கன்ஃபார்ம் தான். அது கமல் சாரே ஒரு விஷயத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, என் ஸ்டாருக்கு வந்து கதை பிடிக்கல, ஆன்மீகத்தில் இருக்காரு, அவர் கொஞ்சம் ஞானியா இருக்காரு, சில விஷயங்கள் அவருக்கு தெரியுது, இப்படிலாம் சொல்லும்போது ஒரு விஷயம் கரெக்டாக கணிச்சு சொன்னாருங்க. பாஷா ஒன்றை வந்து பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சாய். தலைவரோட பட்ஜெட்டு இப்போ அவர் போடுற கால்குலேஷன்லாம் இருக்கு இல்லையா, அந்த கால்குலேஷனுக்கு மத்தியில் நம்ம ஒரு கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த கதையை வந்து நான் தலைவருக்கு சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு மேடையில் சொல்லும்போது சொன்னார், நான் ஒரு 10% கூட ஹாப்பியாக இல்லைன்னு கூட சொன்னார் அவர். நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்போ ரஜினி சாரும் கமல் சாரும் படம் நடிக்க போறாங்க, அது சுந்தர்சி அவர்கள் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். அப்புறம் பார்த்தா சுந்தர்சி சார் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. அவர் ஏன் சார் அதுலேருந்து வெளியே வந்தார்? இப்போ இவங்க 2 பேரோட கூட்டணி அமையுமா? இல்லை நிச்சயமாக வந்து கூட்டணி அமையும். இப்போது சுந்தர்சி சாரும் வந்துட்டு என்னன்னாக்கா, அவரும் வந்து ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு டைரக்டர் தான் அவர். அவரோட படங்களும் வந்துட்டு பெரிய கலெக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கு. அவர் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்கிற காலகட்டத்தில் கமல் சார் வந்து கூப்பிட்டு பேசி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறதுக்கு அவர் பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒரு நல்ல முடிவோடு தான் வந்தாங்க. ரஜினி சாருக்கு வந்துட்டு என்னன்னாக்கா, இப்போது படம் வந்து முன்ன மாதிரி வந்துட்டு ரஜினி சார் படங்கள்லாம் நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக இருக்கும். ஒரு நல்ல கண்டென்ட்டை எடுத்துக்குவார். ஒரு வீட்டுக்குள்ளே கூட லொக்கேஷனாக இருக்கும், சுற்றி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒரு கமர்ஷியலாக படங்கள் பண்ணி அதில் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருந்தார். தொடர்ந்து அவருடைய படங்கள் வந்து ஹிட்டு. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, தேட்டர் ஓனர்ஸுக்கு எல்லாரும் வந்து பல கோட்டீஸ்வரன்களை உருவாக்குறதுக்கு அவருடைய படங்களோட கலெக்ஷன் இருந்திருக்குது. ரசிகர்கள் போய் பார்த்தாங்க, விசில் அடிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த லெவல்லையே அவர் படங்கள் பண்ணிட்டு இருந்தார். இப்போ படங்களுடைய பட்ஜெட் வந்து மிகப்பெரிய மாஸ் பட்ஜெட் ஆயிடுச்சு. அப்போ அந்த பட்ஜெட்ன்றது வந்து பெரிய கோடிகள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது ப்ரொடியூசர்ஸ். அந்த ப்ரொடியூசரை இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கிற கண்டென்ட்டாக இருக்கணும். அது ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சுன்னா, இப்போ வந்து ஒரு உண்மை என்னன்னாக்கா, சமீபத்தில் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களுடைய கணக்கு வச்சு கூட நான் சொல்கிறேன். நான் சின்ன படங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு 5 கோடியில் எடுக்கிற படம்லாம் 80 கோடி 100 கோடி கலெக்ட் பண்ணுது. 300 கோடி 500 கோடியில் எடுக்கிற படங்கள் எல்லாம் ஃப்ளாப் ஆகுது. இது நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த சின்ன படங்கள் ஏன் ஓடுது, பெரிய படங்கள் ஏன் ஓடலைன்னா, சின்ன படங்கள்ல கண்டென்ட் இருக்குது, பெரிய படங்கள்ல அந்த கண்டென்ட் மிஸ் ஆகுது. அதனால வந்து அவர் என்ன முடிவு பண்ணாரு, கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் எந்த படத்துக்குமே வந்து பேஸ். அப்போ இந்த படத்துல வந்து அவர் எதிர்பார்த்த கண்டென்ட் அவருக்கு கிடைச்சிருக்காது ரஜினி சார். அதனால அந்த படம் அவர் பண்ணலன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ சுந்தர்சி சாரை பொறுத்தவரையில என்னன்னாக்கா, அவர் சுமாரா பண்ணாலுமே அவர் கமர்ஷியலா பண்ணும்போது அவர் அதுல பாஸ் ஆகி போயிடுவாரு. அது அடுத்தடுத்த ஸ்டேஜில் தான் வந்து அவரை வந்து அவர் ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டேஜில் அவரால் அது ப்ரூவ் பண்ண முடியல. இந்த ஸ்டேஜில் ரஜினி சாரால் இந்த படத்தை அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. இதில் ஏதோ சின்ன மனஸ்தாபம், அதனால அவர் வெளியில் போயிட்டாரு. நிச்சயமாக கமல் சாரும் ரஜினி சாரும் அவருடைய ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் ஹீரோவாக நடிக்க போகிறது அது கன்ஃபார்ம் தான். அது கமல் சாரே ஒரு விஷயத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, என் ஸ்டாருக்கு வந்து கதை பிடிக்கல, அவருக்கு பிடிக்கிற வரையும் நான் கதை கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமா அவர் வந்து நியூ கமர் டைரக்டர் இருந்தால் கூட பரவாயில்லையானாக்கா, கதை கரெக்டாக இருந்ததுன்னா நான் அதுக்கு கூட ரெடி அப்படின்னு சொல்லி கமல் சார் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, நீங்கள் டைரக்டராக இருக்கீங்க, 2 படங்கள் பண்ணியிருக்கீங்க, தலைவரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ரசிகராகவும் சரி. உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம், நமக்கு பிடிச்ச தலைவரை வச்சு நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி அவருக்கு ஏதாவது நீங்கள் கதை சொல்லியிருக்கீங்களா? இல்லை கமல் சாரோட பேனரில் இந்த மாதிரி 2 பேரை வச்சு பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் வந்து இந்த ரஜினி சார் ஃபேன் அப்படின்றது வந்துட்டு அந்த குரூப்பில் எல்லாரும், அதாவது தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் அறிமுகமாகி நிறைய மாவட்டத்துக்கு நிறைய பேரோட பழகிறது, தொடர்ந்து கான்டாக்டில் இருக்காங்க, நல்ல நட்போடு இருக்காங்க. இதில் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கேட்டாங்க, ஏன் சார் நீங்கள் வந்து ஏதாவது ட்ரை பண்ணீங்களா, தலைவருக்கு ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது கதை இருக்கா அப்படின்லாம் கேட்டாங்க. ஒரு நண்பர் வந்து ஆண்டிப்பட்டியில் இருந்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணியே சொன்னார். அவர் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் கேட்கும்போது, அவர் வந்து அங்கே கேட்கும்போது இது போல் சுந்தர்சி சார் மேட்ரு வரும்போது, இது போல் சாய்ரமணி சார் இருக்கார், அவரும் நம்ம தலைவரோட ஃபேன் தான், அவர்கிட்ட கூட வந்து கதை இருக்குது, அவர் பண்ணலாம் அப்படின்னு அவர் எப்போனா அவர்கிட்ட பேசுறதை வச்சு அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்கிட்ட சொன்னார். இது போல் வந்து நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி என்னை கேட்டாங்க. அப்போ தான் வந்து நான் ஏற்கனவே வந்துட்டு மொட்டை சிவா கட்டி சிவாக்கு அப்புறம் தலைவரை நான் மீட் பண்ணேன், பேசினேன்.
அங்கே போய் பேசும்போது ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னாக்கா, நான் இந்த மாதிரி கதை சொல்லணும்னு சொல்லி அவரை கேட்டேன். அவர் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை அமைஞ்சுது. அந்த சூழ்நிலையில நான் வந்து எடுத்துட்டு போன கண்டென்ட் வந்து என்னன்னாக்கா, அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போய் சொல்ல போகும்போது, அவர் என்கிட்ட உட்காந்துட்டு சொல்லுங்க சார்ன்னு சொல்லி கேட்கும்போது, நான் சொன்னது என்னன்னா, டைட்டில முதல்ல சொன்னேன். அந்த டைட்டில முதல்ல சொல்லாம கதைய சொல்லியிருந்தேனா கூட, அப்பவே அந்த கதை வந்து அவருக்கு புடிச்சிருக்கும். அந்த டைட்டில் வந்து என்னன்னா, பாஷா 2. ஓ! அந்த பாஷா 2ன்னும் போதே அவரு கொஞ்சம் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் வந்து ஆன்மீகத்துல இருக்காரு. அவர் கொஞ்சம் ஞானியா இருக்காரு. சில விஷயங்கள் அவருக்கு தெரியுது. இப்படிலாம் சொல்லும்போது ஒரு விஷயம் கரெக்ட்டா கணிச்சு சொன்னாருங்க. என்ன சொன்னாருன்னா, பாஷா 1 வந்து பீட் பண்றது ரொம்ப கஷ்டம் சாய். அத நம்ம டச் பண்ணோம்னா ரொம்ப தப்பா போயிடும். ஏன்னா அது ஒரு பெஞ்ச்மார்க் மூவி அது நம்ம கேரியர்ல. அதனால பாஷான்றது ஒண்ணு தான். இன்னொன்னு ஒரு பாஷா தான். அத தொடவே கூடாது. சுரேஷ் கிருஷ்ணா சார் கூட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவுட்லைன் தான் சொன்னேன். அவரு 20 நிமிஷம் எனக்கு கதை சொன்னாரு. அவரும் சுரேஷ் கிருஷ்ணா சாரும் என்ன மாதிரி பண்ணணும்னு நினைச்சாங்கன்ற கதையை வந்து அவர் எனக்கு சொன்னார். சொல்லிட்டு சொன்னாரு, பாஷாவை தொட வேண்டாம், வேற பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அரசியல் நகர்வுகள் வந்து அவர் படங்கள் கொஞ்சம் பண்ணுவாரா மாட்டாரான்ற மாதிரிலாம் இருந்தது. அந்த சூழ்நிலை சொல்ல முடியல. இப்போ இந்த நண்பர்கள்லாம் என்ன கேட்டாங்க. கேட்கும்போது அதுல சில ஒரு நண்பர் சொன்னாரு, சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார், நீங்க டைரக்டர்ன்றதே மறந்துட்டோம் சார், எங்க ஃபேன்ஸ் நம்மலாம் இப்படியே பேசிட்டு இருக்கிறோமே தவிர நீங்க டைரக்டர் ஏன் சார் நீங்க ட்ரை பண்ணலாம்லாம் கேட்டாரு. இல்லைங்க நான் ட்ரை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், நம்மளும் இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம். இப்போ நம்ம பண்ண படமும் வந்துட்டு டபுள் ஆக்ஷன் படம் ஜீவா படம் பண்ணோம். அதுக்கப்புறம் லாரன்ஸ் மாஸ் வச்சு மொட்டை சிவா கட்டு சிவா பண்ணோம். 2 படம் நல்ல படம், பெரிய படம் தான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் தலைவரோட பட்ஜெட் இப்போ அவர் போடுற கால்குலேஷன்லாம் இருக்கு இல்லையா, அந்த கால்குலேஷனுக்கு மத்தியில நம்ம ஒரு கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த கதையை வந்து நான் தலைவருக்கு சொல்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வாய்ப்பு எப்படின்னாக்கா, எல்லாரும் வந்துட்டு சினிமால இருந்து கதையை உருவாக்கி தலைவருக்கு சொல்லி படங்கள் பண்ணிட்டு இருந்தார்ல. இப்ப நான் ஒரு வேலை ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னாக்கா, தலைவரோட தீவிர ரசிகர்களா இருக்கக்கூடிய ஒரு டீமை செட் பண்ணி, அவங்களோட உட்கார்ந்து நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேனோ, இந்த கதையை வந்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி, அவங்களுக்கு நாடி நரம்பெல்லாம் வந்து தலைவர் தான் தெரிவாங்க. நானும் வந்துட்டு அவருக்காக வந்து நிறைய அந்த நாடி நரம்புல ஒருத்தவன் தான் நானும். அதனால நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த டீமோட சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்கிரிப்டை இது 173 இருக்கலாம், 174 இருக்கலாம். ஆக மொத்தத்தில் தலைவர்கிட்ட இந்த கதையை நான் போய் சொல்லுவேன். இந்த கதை வந்து தலைவருக்கு வந்து ஒரு அல்டிமேட் படமா இருக்கும். இந்த கதையும் கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்ல ஒரு 100% ஒரு கண்டென்ட் உள்ள கமர்ஷியல் கதை. அதுல ஃபேமிலி இருக்கும், காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கிற படையப்பான்னா படையப்பா 2 அப்படிலாம் இல்லை. படையப்பா மாதிரி ஒரு கண்டென்ட் உள்ள அந்த ஃப்ளேவர் உள்ள ஒரு எனர்ஜெட்டிக்கான தலைவரை பார்க்கலாம் அந்த படத்துல. அப்படி ஒரு கதை பண்ணிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் தலைவர் எப்போ வாய்ப்பு கொடுக்குறாரோ அவரை சந்திச்சு ஒரு தடவை அவர்கிட்ட போய் நம்ம கதையை சொல்லுவோம். அவர்கிட்ட போயிட்டு அவர் மேடையிலேயே பேசும்போது சொன்னாரு, லோகேஷ் வரும்போதே வந்து நான் கமல் ஃபேன்னாரு. நான் அப்பவே பார்த்தேன். ஆனா அவருக்கு படம் கொடுத்தாரு. அப்போ கமல் ஃபேன் சொல்றவருக்கு அவர் படம் கொடுக்குறாருன்ற பட்சத்துல அவரோட ஃபேன், நான் ரஜினி ஃபேனு சொல்லிட்டு அதையே சொல்லிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற 13 வயசுல கிளம்பின என்னுடைய பயணம் வந்து நிச்சயமா அவரை சந்திக்கிறதுக்கான ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். இப்போ இந்த விஷயத்த சொல்லணும் அவர்கிட்ட. இந்த மாதிரி ஒரு கதை பண்ணிட்டு இருக்கானே, அதை வந்து அவங்க கிட்ட சொல்லணும்னா நிச்சயமா அதுக்கான ஒரு டைம் கொடுப்பாரு. கதை தான் இங்க முடிவு பண்ணுது. மற்றபடி வந்துட்டு இப்போ கமர்ஷியலாக படம் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இப்போ எந்த டைரக்டர் படம் பண்ணுறாங்கலாம் கிடையாது. தலைவர் 173, தலைவர் 174, தலைவர் 175 தானே தவிர இவரோட படம்ன்றதுனால அங்கே கிடையாது. நீங்கள் நடிக்கிறீங்க அவ்வளோதான். அப்போ நீங்கள் நடிக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டென்ட் உங்களுக்கு கரெக்டாக இல்லாமல் நீங்கள் பண்ண மாட்டீங்க. உங்களை வச்சு தான் எல்லாமே இங்கே. அதனால அவருக்கு இந்த கதை கரெக்டாக ஆப்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியுது. நண்பர்கள்கிட்ட பேசினா அவங்களும் சொன்னாங்க, இதை கொண்டு போய் தலைவர்கிட்ட சேர்க்கணும், அதுக்கப்புறம் அவரு முடிவு எடுக்கணும். அப்படி எடுத்தாருனாக்கா அது அவர் எப்பவும் வந்து படங்கள் வந்து இதான் நிறுத்த போறாருன்ட்டுலாம் கிடையாது. நிச்சயமா அவர் வந்து ஆரோக்கியமா ஒரு படங்கள் நிறைய பண்ணிட்டு இருப்பாரு. அதுல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படமும் இருக்கும். என்னோட வாழ்நாளில் அப்படி ஒரு மூமெண்ட் நடந்ததுன்னா இதை விட ஒரு ரசிகனுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் எதுவா இருக்க முடியும். அந்த ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம். கண்டிப்பா சார். ரீசெண்ட் டைம்ல அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆச்சு. ஒவ்வொரு ஸ்டாருக்கு ஒவ்வொரு ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது தலைவருக்கு வந்து அந்த பேட்டை தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபேன் மெட்டீரியல் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. உங்க ரஜினி சாரோட ஃபேனா இருக்கீங்க, உங்க பார்வை எப்படி? இல்லை உண்மைதான். அவர் கார்த்திக் சுப்புராஜ் அந்த படம் பண்ணது பேட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவர் ஃபேன் பாய் மூமெண்ட்டில் தான் அவர் அந்த படம் பண்ணியிருந்தார்.
என்னன்னாக்கா சினிமாவுக்கு வந்துட்டு ரசிகர்னு சொல்லிக்கிறது கிட்டத்தட்ட எல்லா டைரக்டருமே நான் தலைவர் ரசிகர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அதை தாண்டி கொஞ்சம் அவரை பத்தி காமிச்சாரு. நான் வந்து பண்ணியிருந்த ஒரு ஸ்கிரிப்ட் இப்போ பண்ற ஸ்கிரிப்ட் இல்லை. இதுக்கு முன்னாடி தலைவருக்கு நான் பண்ண ஸ்கிரிப்டே வந்து என்ன பண்ணியிருந்தேன்னாக்கா கிட்டத்தட்ட கபாலி படம் பார்க்கும்போது அந்த ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று வந்தது இல்லை, அந்த ஒரு மூமெண்ட்லயே ஒரு ஃபுல் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன் நான். ஓ வேற வழியே கிடையாது. நீங்க யாருகிட்ட போனீங்கனாலும் இது தலைவர் வந்து அவர் அந்த ஓல்டு கெட்டப்லாம் கிடையாது. அவரை வந்து நான் அப்படி பண்றதுக்கு டெக்னிக்கலா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஃபுல் ஃபிலிமே வந்து நான் அப்படி பண்ண போறேன் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அது நம்ம போய் அவர்கிட்ட சொல்லும்போது வந்துட்டு அந்த டைட்டில் வந்து பாஷா 2ன்னு ஒரு விஷயம் சொன்னதுனால அது மிஸ் ஆகி போச்சு. அதனால கார்த்திக் சுப்ராஜ் பண்ணது வந்து அது ஃபேன் பாயோட அந்த மூமெண்ட்டு அந்த டைரக்டர் பண்ணது வந்துட்டு அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால வந்து இப்போ நம்ம ரசிகர்களோட உட்காந்து பண்றோன்னும் போது இப்போ ரசிகரானதுக்கு அப்புறம் நாங்க வந்து படம் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் ரசிகர்னு சொல்லிக்கிறது ஒரு பேட்டர்னு. நான் ரசிகரா இருந்ததுக்கு அப்புறம் தான் டைரக்டர் ஆயிருக்கிறேன்னு சொல்லிக்கிறது ஒரு பேட்டர்ன் இல்லையா? இதுக்கு நான் ஆதாரத்தோட தான் நான் அதுக்காக நான் இவ்வளோ வாழ்ந்துட்டு இருக்கேன் அவரோடவே. அவரை ரசிக்காம அவருடைய நினைப்பு இல்லாமலாம் நம்மளால இருக்க முடியாது. ஓகே. தலைவரால பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து ஹேப்பியா இருக்கிறாங்க. ஆடியன்ஸ்ல இருந்து, தியேட்டர் ஓனர்ல இருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து, டைரக்டர்ல இருந்து, ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாரும் ஹேப்பியா இருந்திருக்காங்க. தலைவர் எவ்வளோ ஹேப்பியா இருக்காரு இப்போ? சமீபமா அவருக்கு மனநிறைவா ஹேப்பியா இல்லாத மாரி ஒரு ஒரு பிம்பம் இருக்கே. அது வந்துட்டு ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து வரக்கூடிய விஷயம்தான். என்ன, எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சின்ன சங்கடங்கள் இல்லாத மனிதராகவே இருக்க முடியாது. அதனால வந்து அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு மேடையில் சொல்லும்போது சொன்னார், நான் ஒரு 10% கூட ஹாப்பியா இல்லைன்னு கூட சொன்னார் அவரு. அவர் ஹாப்பியா இல்லைன்னு சொன்ன சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்குதுன்றது மட்டும் தெரியுது. அந்த நெருடலை வந்து அதுல இருந்து சீக்கிரமா அவர் கடந்து வரணும். அப்படி ஒரு விஷயமே அவர் வெளில இனிமேல் பேசக்கூடாது. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்றது தான் அவர் சொல்லணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த மாதிரி எங்கேயுமே அவர் சொல்லாத அளவுக்கு கடவுள் வந்து அவருக்கு மன நிறைவை கொடுக்கணும் அப்படின்றது என்னோட பிரார்த்தனையாகவும் இருக்கு. அதுபோல அவர் இனிமேல் பேசக்கூடாது. ஓகே.